வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோங்க. இந்த வீடியோ என்ன நீங்க பார்க்க போறீங்கன்னா, வைகாசி விசாகம் நாள் வந்தது இல்லையா, அன்னைக்கு முருகருக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அதனால அன்னைக்கு முன்னேற்பாடா நம்ம என்னென்ன செஞ்சிருந்தோம், வைகாசி விசாகம் அன்னைக்கு நாளைக்கு என்னென்ன செஞ்சிருந்தோன்றதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகன் அருள் எப்பொழுதுமே கிடைக்கணும், அவங்க வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்லி நானுமே வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வருங்க. வாங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வைகாசி விசாகம் சனிக்கிழமை வந்தது இல்லையா, 29ஆம் தேதி. அதனால எல்லாருமே முன்னேற்பாடா கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க. நானுமே அன்னைக்கு மாப் போட்டிருந்தேங்க. ஏன்னா மாப் போடுறது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான். நம்ம முன்னாடி இருந்த வீடை விட இது கொஞ்சம் பெரிய வீடு. அதனால மாப் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிட்டேயே எடுத்துருச்சு. ஏன்னா 2 முறை நம்ம நல்லாவே தொடச்சி டீப் கிளீன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லை, அதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு எல்லாமே எப்பவுமே செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தோங்க. அதனால புதன்கிழமையே இந்த வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதோட கையோட பூஜை சாமாவும் அன்னைக்கு ஈவினிங் தான் நம்ம கழுவி வச்சிருந்தோம். என்னதான் வேலைகள் பசங்க கிட்ட சொன்னாலும் ஒரு சில வேலைகள் நம்ம செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வீடு துடைக்கிற வேலையும் நம்ம பசங்க கிட்ட கொடுக்கல, நம்மளே தான் செஞ்சிருந்தேங்க. நான் ஒருத்தையே எல்லா வேலையும் செய்யறதால கொஞ்சம் டைம் எடுத்தே தான் நான் செஞ்சிருந்தேன். அதனால ரொம்ப நேரம் எடுத்தது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம வீடு துடைச்சு இது மாதிரி செய்யும் போது அது கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா பெரிய ரூம் பெரிய வீடுன்றதுனால எல்லா வேலையும் நம்ம ஒரு ஆள் செய்யணும் போது எப்படி டைம் எடுக்கும்ன்றது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி தாங்க எனக்கு புதன்கிழமை ஃபுல்லாவே இந்த டைமிங் ஃபுல்லாவே போச்சு. அதாவது அதே மாதிரி பூஜை சாமாவும் கழுவி தேய்ச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் மறுநாளே வச்சுட்டோங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா, அதாவது வேலைக்கிழமை அன்னைக்கு பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லாவுமே அந்த மாதிரி தாங்க நம்ம பண்ணியிருந்தோம். ஏன்னா டீப் கிளீன் தான் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம ஃபுல்லா படங்கள் எடுத்து எல்லா இடத்தையுமே சேஞ்ச் பண்ணியும் வச்சிருந்தேன். ஏன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, கண்டினியூவா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றத. அதே மாதிரி வைகாசி விசாகம் அன்னைக்கு என்னென்ன செய்யலான்னு பார்த்தீங்க, வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரத்துல பிறந்ததால அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுற விதமா தான் இன்னைக்கு வைசாகி விசாகம் மனக்கு ரொம்ப விசேஷமா செய்ய, எப்படி கல்யாணம் மாதிரி சொல்லி ஒன்னொன்னும் பண்றோமோ அந்த மாதிரி தாங்க பிறந்த நாள் வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் அவரோட வந்துருந்துச்சு. பௌர்ணமி நிறைய பேர் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. நானுமே காலையில இருந்து பௌர்ணமி பூஜை எப்படி செய்யறது, என்னென்ன பலன், எத்தனை நாள் கண்டினியூவா செய்யலாமா, எப்படி செய்யறது, என்னென்ன வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி செய்யணும், இந்த பூஜைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, நிறைய வச்சு செய்யலாமா எப்படின்றத பத்தியும் நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோவாகவும் போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் வேணா இதுல கண்டிப்பா கொடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பௌர்ணமி பூஜையும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்களே சேரணும் சொல்லிட்டு ரொம்பவே விசேஷமானது. இந்த வருஷம் அந்த மாதிரி வந்ததால இது ரொம்ப விசேஷமாகவும் கொண்டாடப்பட்டதுங்க இந்த வருஷம். நீங்க யாரெல்லாம் வைகாசி விசாகத்துக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத பத்தியும் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத பத்தியும் கமெண்ட்லயும் சொல்லுங்க, லைக் பண்ணியும் சொல்லுங்க. அப்போதான் எனக்குமே இப்போ நான் போடுற வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம போடுற எஃபெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிதாங்க நானுமே இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு வரேன். அதனால் நீங்கள் பார்க்குறவங்க பார்க்குறீங்களே தவிர லைக் கொடுக்கலனாலும் ஏதாவது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம போடலாம் அப்படின்றது நமக்கும் ஐடியா வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக கலசம் வைக்கணும் வீட்டில்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து இப்போதான் நமக்குமே ரீசெண்டாக தெரிஞ்சது. எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து கும்பராசின்றதுனால கும்பராசிக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க கலசம் வச்சு கண்டிப்பாக வந்து கும்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கலசம் வைக்கணும். அந்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வைகாசி அன்னைக்கு தான் வந்து வைக்கணும்னு சொல்லி இருந்திருக்க போல. அதனால நானுமே சரி இப்போ வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாங்க வச்சிருந்தேன். அதுக்காக ஒவ்வொரு வேலையும் வந்து செஞ்சுட்டு வந்திருந்தேன். இந்த வைகாசி விசாகத்துக்கு பூஜைக்காக இதெல்லாமே நான் பண்ணியிருந்தேங்க. பூஜை சம்மல கழுவி தொடச்சிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணியிருந்தோம். இது வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா மஞ்சள் பூசி நம்ம அது மேல கோலம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வீட்டுக்குள்ள வந்து வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பார்க்கும்போதும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் வீடுமே. அதுக்காக தான் நமக்கு கெட்டது எதுவுமே வந்து சேராம இருக்கிறதுக்காகவும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு பூஜையும் நம்ம செஞ்சுட்டு வரோங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பூஜை எல்லாம் இந்த மாதிரி தான் நானுமே வந்து இந்த பூஜை இது வந்துலாம் நம்மளுமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பார்க்கும்போதும் நல்லா இருக்கும். வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமா இருக்கும். கெட்ட சக்திகள் எதுவும் நம்ம வீட்டுக்கு அண்டாமல் நல்லதே நடக்கும்னு நினைச்சு ஒரு நம்பிக்கை எந்த ஒரு வழிபாடுமே செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கும்னு நினைச்சு இந்த ஒரு வழிபாடுமே வந்து நான் செஞ்சிருந்தேங்க. செய்யும் போது நம்ம வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இந்த ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது நமக்கு அது வேலை பலுவும் நமக்கு அதிகமா தெரியாது. அது வந்து வேலை பலு நமக்கு அதிகமா தெரியாது. அதே மாதிரி செய்கிற வேலையும் வந்து நம்ம ரொம்ப விருப்பத்தோடையும் ஆசையோடும் செய்யும் போது அது வந்து இன்னுமே வந்து நல்ல ஒரு எனர்ஜிக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம செய்யறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா நமக்கும் வந்து அது முழு திருப்தியும் இருக்காது. முழு திருப்தி எப்போ நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்யற வேலையை விரும்பி செய்யும்போது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நானுமே வந்து விரும்பி செஞ்சிருந்தேன். இந்த ஒவ்வொரு பூஜை வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஆளா இருந்துதான் எல்லாமே செய்யணும். ஏன்னா வந்து இந்த விஷயத்த இந்த வேலையில வந்து சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லி செய்ய முடியாது. அதுக்காக தான் பூஜை வேலை மட்டும் நான் வந்து எப்பவுமே நானே தான் தனியா இருந்து செய்வேன். ஆஷிகா சொன்னாலுமே செய்வேன். இருந்தாலுமே வந்து ஒரு சில வேலைகள் மட்டும்தான் அவளுக்குன்னு கொடுப்பேன். மற்றபடி எந்த வேலை நம்ம செய்யணுமோ நம்ம கையால செஞ்சா நமக்கு திருப்தி கிடைக்குமோ அதெல்லாம் தாங்க நான் மட்டுமே இருந்து செய்வேன். அதனால எவ்வளோ நேரம் எடுத்தாலும் ரொம்ப பொறுமையா இருந்துதான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிப்பேன். அதனால எனக்கு அதுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆமா, எப்படி விநாயகர் சதுர்த்திய ஊரே உலகமே எப்படி கொண்டாடுறதோ ரொம்ப விசேஷமா செய்யறாங்களோ ரொம்ப கோலாகலமா இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடப்படுது. அந்த மாதிரி தாங்க அவருடைய பிறந்த நாளுக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம செஞ்சு உலகமே கொண்டாடுது. அதே மாதிரி தான் முருகருக்கு பிறந்த நாள்னும் போது இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு ஒவ்வொரு கோயிலுமே வந்து 6 படை கோயிலுங்களுமே இந்த மாதிரி சிறப்பா வந்து பூஜைகள் செஞ்சு திருக்கல்யாணம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்திருந்தோம். அன்னைக்கு நாங்களுமே வந்து வடபழனி கோயில வந்து திருக்கல்யாணம் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. அதுவுமே பார்த்திருந்தோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் பூஜை வேலை செஞ்சுட்டே தான் அந்த கல்யாணம் எல்லாமே பார்த்துட்டே தான் நான் செஞ்சிருந்தேன். நான் வந்து அந்த கல்யாண இதெல்லாம் வந்து ஃபோனில் வீடியோவில் அந்த மாதிரி டிவியில் போட்டு பார்த்துட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே தாங்க பூஜை எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்பவே வந்து விசேஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து வைகாசி விசாகம் எப்படி வந்து முருகருக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பூஜையும் செய்யும் போதும் இந்த மாதிரி முழு பக்தியோட
பக்தியோடு செய்யும்போது நல்லாவே வந்து அந்த நாள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கும். எனக்குமே அந்த 3 நாளுமே அப்படி தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணி செஞ்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி பூஜை ரூம் வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே அந்த மாதிரி எல்லா படத்தையுமே எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாமே போட்டு இட்டிருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த மஞ்சள்ல பார்த்தீங்கன்னா பன்னீர், ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் போட்டு நம்ம செய்யும் போது வந்து நல்லாவே வாசனையா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அந்த அந்த இடத்த நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்த கடக்கும் போதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாவே இருக்கும். எப்பவுமே வந்து பூஜை ரூமும் சரி, நம்ம கிச்சனும் சரி, வீடும் சரி நல்ல ஒரு வாசனையா இருக்கும்போது கண்டிப்பா வந்து பார்க்குறவங்களுக்கும் வர்றவங்களுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்குதோ இல்லையோ, பாசிட்டிவ் வைப் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து அதுல சேர்க்கும் போது அது நல்லாவே நமக்கு வந்து நல்ல விஷயத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். அந்த மாதிரி தாங்க நானுமே அன்னைக்கு எல்லாமே வந்து டீப் கிளீன் செஞ்சு அழகா மாத்திருந்தேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம வந்து சொல்லுங்க. இதனால தாங்க நானுமே வந்து கலசம்னா நம்ம தேங்காய் வச்சுதான் செய்வோம். அதனால வச்சு அன்னைக்கு இருந்தேன், கலசமா வச்சிருந்தேன். நமக்கு எது திருப்தியா நம்ம செய்யணும்னு தெரியுமோ அதான் நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு அந்த தண்ணியில, அதாவது தண்ணி தான் வந்து நான் கலசம் அந்த வந்து தண்ணி ஊற்றி அதில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், லெமன், நெல்லிக்காயின் எது இருக்கோ போட்டுக்கலாம். அதில் வந்து இன்னும் வாசனை பொருட்களாக இருக்கும், அது எல்லாமே வந்து அதில் இருக்கலாங்க. குங்குமம் இது எல்லாம் போட்டு தான் அன்னைக்கு இதெல்லாமே வச்சு கலசத்துல அதுக்கப்புறமா கொஞ்சமா வேப்பிலை, மா இலை இது எல்லாமே வச்சு நம்ம வந்து தேங்காய் வச்சு நம்ம கலசமும் ரெடி பண்ணியிருந்தோம் நல்லபடியா. அந்த மாதிரி தாங்க கலசம் ரெடி பண்ணி நான் வச்சிருந்தேன். இது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம பூஜை சாமான்லாம் கழுவி கிளீன் பண்ணி அந்த மாதிரி செய்யும்போது, இல்லை வாரத்துக்கு அந்த மாதிரி எடுத்து கிளீன் பண்ணும்போது அந்த தேங்காய் எடுத்துட்டு நம்ம சமையலுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சுவாமிக்குன்னு வச்சது அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. செய்ய முடியும்னா கண்டிப்பா செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும். அந்த மாதிரி தாங்க அதை வந்து வேஸ்ட் பண்ணாம செய்யணும். அந்த மாதிரி தான் நம்மளும் நல்லபடியா வச்சு அன்னைக்கு ரொம்ப முகத்து இந்த பூஜை ஏற்பாடுகள்லாம் ரொம்ப நல்லாவே செஞ்சிருந்தேங்க. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, காலையில நம்ம ஏஞ்சது உடனே வந்து குளிச்சுட்டு சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நம்ம ஏஞ்சி குளிச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். விரதம் இருக்கிறோம்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்துட்டு அவங்க நல்ல நேரம் எப்போன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த நேரம்னு பார்த்துட்டு நம்மளால என்ன முடியுமோ அந்த நைவேத்தியங்கள் வைக்கலாம். பாலில் நைவேத்தியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வைக்கலாம். அதெல்லாம் வச்சு இல்லை சாப்பாடு அந்த மாதிரி செஞ்சு வடை, பாயாசம் அந்த மாதிரி செஞ்சும் வைக்கலாம். நமக்கு என்ன வந்து முடியுதோ அந்த விஷயங்கள் வந்து செஞ்சு சுவாமிக்கு நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு வந்து நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி செய்யறதால நமக்கும் திருப்தியா இருக்கும். நமக்கு திருப்தியா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு திருப்தி அடைகிற மாதிரி என்ன இருக்கோ, நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு நம்ம சுவாமியை வழிபடலாம். எந்த சுவாமியுமே எனக்கு இது செய் அது செய்யணும் எந்த சுவாமியுமே செஞ்சதில்லை, சொன்னதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு சுவாமிக்கு வழிபடலாம். வெத்தலை பாக்கு இது மட்டுமே வச்சு கூட வழிபடலாங்க. காலையில விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்துட்டு அப்புறமா படையல் அந்த மாதிரி போட்டு சுவாமிய வழிபடலாம். மனசு திருப்தியா நல்ல மனசோட செய்யற எந்த விஷயமும் வந்து நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நல்லதா நினைச்சு செய்யுங்க. கண்டிப்பா நமக்கு நல்லதே வந்து சேரும். அன்றைக்கு நாள் வந்து நான் பூஜை ரூம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிருந்தேன். கடைசியா வந்து நம்ம
கலசமும் வந்து ரெடி பண்ணியிருந்தோங்க. கலசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல் விலாகாகவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயுமே இருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நம்மளும் அன்னைக்கு வந்து கலசத்துக்கு தேவையானது இது வந்து வெறும் கலசமும், அதாவது கலச சொம்பு வச்சு அதில் வெறுமனே வேப்பலை மா இலை அந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறது கரெக்டா என்னன்னு தெரியல. நம்ம கலசம்னாவே தேங்காய் வச்சுதான் வழிபாடு செய்வாங்க. கந்தசஷ்டி கவசம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எது உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து படிக்கலாம். அன்னைக்கு பூஜையில வந்து அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப விசேஷமா இருக்கும். அன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாமே கிளீன் பண்ணி அழகா வச்சுட்டு, ஒரு சில பேர் வந்து வேலும் சிலையும் அந்த மாதிரி அவங்க வந்து 3-5 வகை அந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்யலாம். வேலுக்கும் அந்த சுவாமி சிலைக்கும் வந்து அபிஷேகங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் படம் மட்டும் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து படத்துக்கு பூக்கள் மட்டும் வச்சு அந்த மாதிரி அர்ச்சனை அந்த மாதிரி செஞ்சும் வழிபடலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகருக்கே இருக்கிற ஒரு சில குரு கவசம் அதே மாதிரி நம்ம பூஜா விலாக கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம வந்து துளசி, வெத்திலை, மருதாணி செடி வெளியில வச்சிருக்கோம். அந்த செடிங்களுக்கு 3 செடிங்களுக்குமே நம்ம பூஜை செய்யறது உண்டு. அந்த மாதிரி அந்த செடிங்களுக்கும் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல விளக்கேத்திட்டு நம்ம தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு நம்ம அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையும் வந்து நல்லபடியாவே செஞ்சிருந்தவங்க. அதோட வந்து நான் ஃபுல்லா கொடுக்கல, ஏன்னா இதுவுமே கொஞ்சம் லாங்கா போகுதுன்றதுனால 20 நிமிஷத்துக்கு மேல போகுதுன்றதுனால நான் அதோட இது வந்து இதுல சேர்க்கல. அன்னைக்கு பண்ண பூஜை இது மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணது, கிளீன் பண்ணது, இது எல்லாமே தாங்க காட்டியிருக்கேன். அதை நீங்க தனியா பார்க்கணும்னா அதோட வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவா போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. இந்த 3 செடிகளுடைய மகிமையும் அதனுடைய மகத்துவமும் அதனுடைய வழிபாடுகள் செய்யறதால நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் வந்து அதுல ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேங்க. அடுத்தடுத்து வர்ற ஷார்ட்ஸ்லயும் வந்து அந்த 3 செடிகள் பத்தியும் வந்து மகத்துவமும் கண்டிப்பா அதுல அடுத்தடுத்து சொல்ல இருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட நம்ம வந்து கலசமும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தீபம் காமாட்சி அம்மா விளக்கை ஏற்றிட்டு மேலையும் ஒரு விளக்கு வச்சிருந்தேன், அந்த விளக்கும் ஏற்றியாச்சுங்க. நம்ம வெளியில வந்து 2 விளக்கு வச்சிருப்போம் இல்லையா எப்பவுமே, இங்க வெளியில நல்லாவே காத்தடிக்கிறதால அது வந்து அந்த அளவுக்கு எரியறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த 3 விளக்குமே வந்து வச்சு நம்ம வந்து வீட்டிலே ஏற்றியாச்சு. அதோட கற்பூர ஆரத்தி, தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்குமே விநாயகர் போற்றிகள் வந்து முதல்ல சொல்லிட்டு பூஜை ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் முருகருடைய கந்தசஷ்டி கவசம் புக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புத்தகத்துல இருக்கிற கவசங்கள் எல்லாமே படிக்கலாம். கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு பொழுது விரதமாக இருந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நம்ம முருகப்பெருமானிட்ட கேட்கும்போது கண்டிப்பா அந்த முருகப்பெருமான் கொடுக்காமலா இருக்க போறாரு, கண்டிப்பா கொடுப்பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து பிறந்த நாள்னால ரொம்பவே கோயிலுங்கள்ல நிறைய விசேஷமாவும் இருக்கும். அன்னைக்கு நான் வந்து மறுநாள் கோயிலுங்களுக்கு போல, ஆனா வந்து வீட்டுல அவங்க போயிட்டு வந்திருந்தாங்க. நம்ம இந்த பூஜை எல்லாமே ஃப்ரைடே செஞ்சிருந்தோம். ஏன்னா எல்லாமே வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம முன்னேற்பாடாதான் இதெல்லாமே செஞ்சிருந்தோம். அதனால எனக்கு ரொம்பவே வீடு ஃபுல்லாவுமே அன்னைக்கு ரொம்ப பிரகாசமாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாவே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வாரம் வாரம் கண்டிப்பா செய்யும் பொழுது நல்லாவே வந்து வீடுமே வந்து சுபிட்சமா இருக்கும். வீட்டுல நல்லதே எப்பவுமே நடக்கும். நமக்கு ஒரு பெரிய கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் இந்த சக்திகள்ல ஏதாவது ஒரு சக்தி நம்மளுக்கு கை கொடுக்காமலா இருக்க போது, கண்டிப்பா கை கொடுப்போங்க. அது வந்து எப்படி தெரியும்னு நிறைய பேர் கேட்பீங்க, ஒருத்தருக்கு மனசுல படலாம். அது எப்படின்றத நான் அடுத்தடுத்த விளாக்ல கண்டிப்பா சொல்றேன். எங்களுக்கே நடந்த ஒரு விஷயம், அது இப்ப சொல்லாம எப்படின்றத வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அதனுடைய இதுல இருந்து நான் இன்னுமே மீண்டு வரல.
இருந்தாலுமே அதை பத்தி டீட்டெயிலா அடுத்தடுத்த இதுல சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா அதை பத்தி சொல்லுவேன், சொல்லாம என்னால இருக்க முடியாது. அடுத்தடுத்த வீடியோல, பூஜா வீடியோல கண்டிப்பா சொல்லுவேன். நான் செய்யற பூஜையும் தான் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய உயிரையே காப்பாத்திருக்குன்னும் போது நான் கண்டிப்பா அதை சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பா சொல்லுவேன். அதனாலதான் சொல்றேன், நம்பிக்கையா எந்த ஒரு பூஜையும் செய்யுங்க. அது நமக்கு உடனே பலன் கொடுக்கலனாலும் கண்டிப்பா நமக்கு பலன் கிடைக்கும். அதாவது நமக்கு கையில நம்ம கேட்கறது கிடைக்கலனாலும் நமக்கு வர்ற கெட்டதுல இருந்து நம்மளை காப்பாத்துற சக்தி அந்த பூஜைங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரிதான் எனக்கு நேர்ந்த ஒரு சம்பவம் தான் அதுவுமே. ஆனா அது ஒரு பெரிய சம்பவம். அதை பத்தி நான் அடுத்த வீடியோலையும் கண்டினியூவா சொல்றேங்க. இந்த மாதிரி நான் சுவாமி பாட்டு டிவில போட்டு இந்த மாதிரி இருக்கும். மாதிரி செய்யும்போது வீட்டுல போட்டுட்டு நம்ம பூஜை செய்யும்போது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாவே இருக்கும். அன்னைக்கு கையோட அப்படியே சாம்பிராணி புகை வீடு எல்லாமே காட்டிட்டோங்க. ஏன்னா வீட்டுக்கு சாம்பிராணி புகை போடும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். எவ்வளவுதான் பூஜைகள் எல்லாமே செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி சாம்பிராணி புகை இல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி ஏதாவது ஏற்றும் போது வீடுமே நல்ல ஒரு எனர்ஜியாவும் இருக்கும். நமக்கு வீட்டுக்குள்ள வரும்போதும் போகும்போதும் அது மாதிரி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கோயில்ல நாகாத்தம்மன் கோயில் இருக்குங்க, அந்த கோயிலுக்கும் போயிட்டு நம்ம கற்பூரம் எண்ணெய் இது எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தோம். அங்க இருக்கிற விளக்கை ஏற்றிட்டு அப்படியே கற்பூரமும் காட்டிட்டு சுவாமியை வழிபட்டு அன்னைக்கு இங்க இந்த கோயில்ல என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க. அதாவது வைகாசி விசாகம் அன்னைக்கு பூஜை செய்வாங்க. அதனால வெள்ளிக்கிழமை நான் போயிருந்தப்போ ரொம்பவே காலியா தான் இருந்துச்சு இந்த கோயில். அதனால நம்ம அப்படியே அரச மரமும் அந்த வேப்ப மரமும் இருக்கும் இந்த கோயில்ல. அப்படியே போயிட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏத்திட்டு சுவாமியை தரிசிச்சுட்டு இந்த நாள் இப்படிதாங்க போய் மறுநாள் வைகாசி விசாகம் அன்னைக்கு இல்லையா, அதனால அன்னைக்கு மறுநாளும் நம்ம வீட்டுல விளக்கு ஏத்திட்டு நம்ம அன்னைக்கு செஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு சுவாமிக்கு வழிபாடு செஞ்சிருந்தோம். அந்த நாளுக்காக தானே இந்த எல்லா பூஜையும் செஞ்சது. அதனால அன்னைக்கு ஒரு நாள் நல்லாவே நம்ம வீட்டுல விசேஷமாவா தாங்க இருந்துச்சு. நீங்க எல்லாம் வைகாசி விசாகம் அன்னைக்கு என்ன செஞ்சிருந்தீங்க அந்த பத்தி நான் மறக்காம சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார்